வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராயல் ஆர்டர் ஆப் போலர் ஸ்டார் விருது ஸ்வீடன் இளவரசி விக்டோரியா வழங்கி கௌரவிப்பு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், சபாநாயகர் ஓம் பிர்லா வாழ்த்து. சமூக வலைதளங்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துள்ளனர். அது நம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். எங்களுக்கு பதவி ஆசை இருந்திருந்தால் காங்கிரசுக்கு முன்பே தாவேகாவுக்கு நான் ஆதரவு அளித்திருப்பேன். சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி. உணவுத்துறை செயலாளராக அமுதா மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளராக சுகன்தீப் சிங் பேடி நியமனம். நீட் வினாத்தாளை ரூபாய் 10 லட்சத்திற்கு விட்டுள்ளனர். புனேவைச் சேர்ந்த பேராசிரியை மனிஷா குருநாத். சிபிஐ நடத்திய விசாரணையில் பரபரப்பு தகவல். மே 20 10ஆம் வகுப்பு ரிசல்ட். ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடம் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு சீமான் ஏமாற்றி விட்டார் என இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் பரபரப்பு குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் செம்மலை அதிமுகவிலிருந்து விலகல். தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என கருத்து. அம்மா உணவகங்களில் சுவையுடன் தரமான உணவுகளை பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவு. 3வது குழந்தை பெற்றால் 30,000, 4வது குழந்தை பெற்றால் 40,000 அரசு சார்பில் வழங்கப்படும் என ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. பிரபல தயாரிப்பாளர் கே. ராஜன் கூவம் ஆற்றில் குதித்து தற்கொலை. திரையுணர்வினர் அதிர்ச்சி. கோவையில் 13 வயது சிறுவனை மது பாட்டில் கல்லால் அடித்து கொலை செய்து நண்பர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உடலை அங்கேயே குழி தோண்டி புதைத்து கொடூரம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.